நளினி, என்ன டாக்டர், எது கூப்பிட்டீங்க? உனக்கு கல்யாணம் ஆயிருக்கும்னு நான் நினைச்சேன். ஒரு பொண்ணு எது கல்யாணம் பண்ணிக்கிறா? அம்மாவாக தானே. கல்யாணங்கிற உறவுக்குள்ள சிக்காம ஒருத்தி தாயாக முடிஞ்சா அது உண்மையிலேயே ரொம்ப பெரிய பாக்கியம். எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற என்ன இதுக்கு மேலேயும் காயப்படுத்தாத. சாரி டாக்டர், நான் காயப்படுத்துறதுக்கு சொல்லல. உண்மையிலேயே எனக்கு இப்ப வலியே பெரிய போதை ஆயிடுச்சு. ஒருவேளை அதுக்கு காரணம் நானா இருக்கலாம். நீங்க என்ன டாக்டர் சொல்றீங்க? சரி எது தப்பு எதுன்னு யாருமே விசாரிக்கலையே. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறதே இல்லைன்னு கேள்விப்பட்டேன். என்னாச்சு, வேலையை ராஜினாமா பண்ணிட்டீங்களா? வாழ்க்கையவே ராஜினாமா பண்ணவனா? அன்னைக்கு தானே அவர் உங்ககிட்ட விரக்தியா பேசாதீங்கன்னு சொன்னாரு. அன்னைக்கு நடந்த சம்பவத்தை கேள்விப்பட்டதும் உங்களுக்கு மன உறுதியை கொடுக்கணும்னு நான் அந்த சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். இனி எந்த கடவுளாலையும் என்னை காப்பாற்ற முடியாது. நம்ம குரூப்ல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரா இறந்து போயிட்டே இருக்காங்க. இதுக்கு மேலேயும் இந்த இடத்துல இருக்கிறது அவ்வளவு புத்திசாலித்தனம் இல்லை. அந்த டாக்டரை நாம கொல்லலைன்னா அது ஆபத்தாயிடும். நாம சீக்கிரமாவே இந்த வேலையை முடிச்சாகணும். போலீஸ் இந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்துருவாங்களா? நம்ம ஃபாரஸ்ட்ல சர்வே எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். யாரும் சந்தேகப்பட மாட்டாங்க, பயப்படாத. இது வேற மக்கர் பண்ணிக்கிட்டு. जैता है ये बंधन अंजा है तेरे मेरे बीच में, जैता है ये बंधन अंजा. லைலா ஓ லைலா லைலா நீந்தான் என் லைலா, நீ என்னோட லைலா லைலா. நான் ஒரு விஷயம் கேட்கவா? கேளுங்க. அதாவது நம்ம பாஸ் நமக்கு கண்கண்ட தெய்வம்ல, சரிதானே? ஆனா அவர் அடிக்கடி சொல்றது ஞாபகம் இருக்கா? எல்லாரும் எல்லாருக்கும் சமம், புரியுதா? அதனால அதனால எனக்கும் வேணும் ஷேர். ஷேரா? ஓ, இதெல்லாம் ஓப்பனா சொன்னா அசிங்கமா இருக்குமே. ஒரு ஸ்மால் வேணும். ஸ்மாலா? ஒரு ஸ்மால் கிஸ் வேணும். இப்போதைக்கு அது போதும். அடே, என்னையா? பொண்ணையும் பணத்தையும் மட்டும்தான் இங்க பங்கு வைப்பாங்க, பொண்ணுங்களை பங்கு வைக்க மாட்டாங்க. வச்சா என்ன? ஒரு இன்ச் கூட முன்னாடி வராத. இந்த மாதிரி நேரத்துல எதுக்கு அதெல்லாம் சொல்ற? உனக்கு கராத்தே தெரியும்னா எனக்கு கும்ஃபு தெரியும். கும்ஃபு.
ஐயோ ஐயோ அடிக்காதீங்க நான்தாம்மா நானும் அவகிட்ட உரிமையா தான் போனேன். அவ ஒரே உதையில பறந்து வந்து இங்க வந்து விழுந்த. ஐயோ, ஆனா அவ டெக்னிக் எதுவும் என்கிட்ட பலிக்கல. நான் என் வித்தையில காட்டிக்கிட்டு தான் இங்க வந்திருக்கேன். புரியுது. நான் விழுந்த அதே குழியில வந்தா நீ வந்து விழுந்திருக்க. நாம 2 பேரும் ஒன்னா மேலே ஏறிப்போம். நம்மளால மேல ஏற முடியுமா? மெதுவா புடிச்சுக்கடா. சரி, நான் சொல்லட்டுமா? எங்க ஊரு ஒரு பட்டிக்காடு. எங்க ஊரும் தான். என் வீடு ரொம்ப சின்னது. நல்லது. சின்ன வீட்ல தான் பெரிய மனுஷங்களாம் பிறப்பாங்க. அப்படி நான் முதல் பிரசவத்தை என் வீட்லயே வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம்லாம் இல்ல, முடிவே பண்ணிட்டேன். அண்ணே காசு போடுங்கண்ணே, காசு போடுங்கண்ணே, காசு போடுங்க அண்ணே, காசு போடுங்கண்ணே, காசு போடுங்கண்ணே, போடுங்க காசு, காசு போடுங்க.